வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 9ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 141ஆம் ஆண்டில் லியூ சே சீனாவின் ஆன் வம்ச பேரரசராக முடிசூடினார். கிபி 1009ஆம் ஆண்டில் லித்துவேனியா பற்றிய முதலாவது வரலாற்று பதிவு குவெட்லின்பர்க் மத பள்ளியின் ஆண்டு குறிப்பில் இடம்பெற்று உள்ளது. 1226ஆம் ஆண்டில் சுல்தான் யலால் அத்தின் சார்ஜிய தலைநகர் திபிலிசியை கைப்பற்றினார். 1796ஆம் ஆண்டில் நெப்போலியன் போனாபர்ட் தனது முதலாவது மனைவி ஜோசப்பினை திருமணம் புரிந்து கொண்டார். 1841ஆம் ஆண்டில் அடிமைகள் கொண்டு வரப்பட்ட கப்பலை கைப்பற்றி வைத்திருந்த ஆப்பிரிக்கர்கள் சட்டவிரோதமாக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டதாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 1842ஆம் ஆண்டில் கலிபோர்னியா தங்க வேட்டைக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் கலிபோர்னியாவில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1847ஆம் ஆண்டில் மெக்சிகோ அமெரிக்க போரில் அமெரிக்க படைகள் ஜெனரல் வின்ஃபீல்டு ஸ்காட் தலைமையில் மெக்சிகோவை தாக்கின. 1896ஆம் ஆண்டில் ஆத்வா நகர் சமரில் இத்தாலி தோல்வியடைந்ததை அடுத்து இத்தாலியின் பிரதமர் பிரான்சிஸ்கோ கிறிசுபி பதவி துறந்தார். 1916ஆம் ஆண்டில் மெக்சிகோ புரட்சியில் ஏறத்தாழ 500 மெக்சிகர்கள் எல்லை நகரான நியூ மெக்சிகோவின் கொலம்பஸ் நகரை தாக்கினர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் டச்சு கிழக்கிந்திய இராணுவம் மேற்கு சாவகத்தில் நிபந்தனை ஏதுவுமின்றி ஜப்பானிய படைகளிடம் சரணடைந்தது. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய படைகள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக 5 நாள் சமரை தொடங்கின. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது சோவியத் இராணுவ வானூர்திகள் எஸ்தோனிய தலைநகர் தாலினை தாக்கின. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க B-29 போர் விமானங்கள் டோக்கியோவில் குண்டுகளை வீசியதில் ஏற்பட்ட தீ சூறாவளியினால் 1,00,000 பேர் கொல்லப்பட்டனர். 1946ஆம் ஆண்டில் இங்கிலாந்து போல்டன் நகரில் விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் 33 பேர் உயிரிழந்தனர். 1956ஆம் ஆண்டில் நிகிதா குருசேவின் ஸ்டாலினுக்கு எதிரான கொள்கைக்கு எதிராக ஜார்ஜியாவில் இடம்பெற்ற மாபெரும் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் சோவியத் இராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது. 1957ஆம் ஆண்டு அலாஸ்காவில் அலூசியன் தீவுகளில் ஏற்பட்ட 8.6 நிலநடுக்கத்தில் பலத்த சேதமும் ஆழி பேரலையும் ஏற்பட்டது. 1959ஆம் ஆண்டில் பார்பி பொம்மை நியூயார்க் நகரில் அமெரிக்க அனைத்துலக விளையாட்டு பொருட்கள் கண்காட்சியில் முதலாக காட்சிக்கு வைக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் பெல்டிங் ராபர்ட் ஸ்கிப்னர் என்பவர் தான் கண்டுபிடித்த இடை கடத்தி ஒன்றை நோயாளிக்கு பொருத்தி அந்நோயாளி முறையாக இரத்த தூய்மிப்பு பெற வழி கண்டுபிடித்தார். 1961ஆம் ஆண்டில் சோவியத்தின் ஸ்புட்னிக் 9 விண்கலம் இவான் இவானோவிச் என்ற மனித போலியை வெற்றிகரமாக விண்வெளிக்கு கொண்டு சென்றது. இதன் மூலம் சோவியத் ஒன்றியம் மனித விண்வெளி
பறப்புக்கு தயார் என அறிவித்தது. 1967 ஆண்டில் அமெரிக்காவின் 2 விமானங்கள் ஒகையோ மாநிலத்தில் வானில் மோதிக்கொண்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். 1976 ஆண்டில் இத்தாலியின் டொரண்டோ என்ற இடத்தில் ஆகாயத்தில் நகர்ந்து கொண்டிருந்த கம்பிவட ஊர்தி கீழே விழுந்ததில் 15 சிறுவர்கள் உட்பட 42 பேர் உயிரிழந்தனர். 1977 ஆண்டில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வாஷிங்டன் டிசியில் 3 கட்டிடங்களை 39 மணி நேரம் கைப்பற்றி வைத்திருந்ததில் 2 பேர் கொல்லப்பட்டு 149 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். 1986 ஆண்டில் சேலஞ்சர் விண்ணோடத்தின் அழிந்த சிதைவுகளை அமெரிக்காவின் ஆழ் கடலோடிகள் கண்டுபிடித்தனர். இறந்த 7 விண்வெளி வீரர்களின் உடல்களும் உள்ளே இருந்தன. 2006 ஆண்டில் சனிக்கோளின் துணைக்கோளான என்செலாடில் திரவ நிலையில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டது. 2011 ஆண்டில் டிஸ்கவரி விண்ணோடம் தனது 39வதும் கடைசியுமான பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பியது. 2012 ஆண்டில் காசா கரையில் இருந்து 130 ஏவுகணைகள் இஸ்ரோ நோக்கி ஏவப்பட்டன. மேலும் மார்ச் 9ஆம் நாளானது லெபனான் நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.